2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தபால் வாக்குகள் என்றால் என்ன? உண்மையில் இது தேர்தல் முடிவுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 60ஆம் பிரிவு குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டும் தபால் வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குகிறது. ஒரு காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே இருந்த இந்த சலுகை தற்போது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கும் 80 வயதை தாண்டிய மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. தபால் வாக்குகளை செலுத்த தகுதியான வாக்காளர்கள் டொல்டி என்கிற படிவத்தை பூர்த்தி செய்து தேர்தல் அறிவிப்பு வெளியானவுடன் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டால் வாக்குச்சீட்டு தபால் மூலம் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும். பின்னர் வேட்பாளர் ஒருவருக்கு வாக்களித்து உரிய ஆவணங்களுடன் மீண்டும் அதை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும். உரிய ஆவணம் இல்லை என்றாலோ வாக்குச்சீட்டில் ஏதேனும் குளறுபடிகள் இருந்தாலோ அது செல்லாத வாக்காக அறிவிக்கப்படும். டொல்டி படிவத்தை பூர்த்தி செய்த பிறகு ஒருவர் தபால் வாக்கை செலுத்தாமல் இருந்துவிட்டு பிறகு வாக்குச்சாவடிக்கு நேரில் சென்றால் வாக்களிக்க முடியாது. பொதுவாக தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சொற்ப வாக்குகள் வித்தியாசங்களில் பலத்த போட்டி நிலவும் தொகுதிகளில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதே நேரம் நேரடியாக வீடுகளுக்கு சென்று பதியப்படும் வாக்குகளில் பல முறைகேடுகளும் நடப்பதாக அரசியல் கட்சிகள் நீண்ட காலமாகவே குற்றம் சாட்டி வருகின்றன.